ஏத்தா இந்த பிள்ளைய கொண்டா. இந்தாங்க. நீ பார்த்து இறங்கு. நீ படிக்கட்டில் பார்த்து இறங்கத்தா. ஆமா கொடுங்க நான் தூக்கி. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. பார்த்து போத்தாவு. வியாபாரம் போக்குவரத்து என்ன வாழ்க்கை. ஆஹா வந்துட்டாயா. என்ன டீ கடைக்கார ஒரு டைப்பால கூடுறேன். இன்னைக்கு என் ராசி பலன்ல எதிர்பாராத விபத்துன்னு இருக்கு. எடக்கு மட்டும் இன்னைக்கு என் கடைக்கு வந்துடக்கூடாது. ஆண்டவனே காப்பாத்து. டேய் மணி என்னடா சனி வருதுடா. அப்பா நான் தப்பிச்சிட்டேன். எடக்கு அந்த கடைக்கு போயிட்டான். அந்த கடையிலேயே நல்ல டீ போடுவாங்க. அது எங்களுக்கு தெரியும். நீ ஒரு டீ கொடு என்று விளக்கம் சொல்றாரு. ஐயோ இது வேலை செய்து போல இருக்கு. இந்த எடக்கு எடக்கு பழைய பாக்கி கொடுக்கலன்னு பரவாயில்ல. நம்ம கடைக்கு ஏதாவது சேதம் வந்துடாம இருந்தா சரி. என்ன ஒரு மாதிரியா லுக். டீ நல்லா இருக்கும் போல இருக்கு. ரசிச்சு குடிக்கிறான். என்ன எடக்கு அப்படி பாக்குற? என்னடா டீ போட்டுருக்க? சப்புன்னு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சேன். ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரி கொண்டா. இரு இரு இரு. டீ போறாரா? டீ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே இருக்கிறான். காலங்காரத்தால யார் மூஞ்சில முழிச்சு தொலைச்சனும். மத்த கடையில விட்டு போட்டு இங்க வந்து ஏன் உயிரை வாங்க. உடைச்சிடாத ஐயா. என்ன சர்க்கரைக்கு சேர்த்தான காசு போட்டேன். எனக்கு சக்கரை வியாதின்னு உனக்கு யாரும் போன் பண்ணி சொன்னாங்களா? ஓடியா. உலகத்துக்கு இடைஞ்சல் பண்றதுக்குன்னே எடக்கு மாதிரி ஆளு வந்து பிறந்திருக்கிறானுங்க. ஐயே கீழே விழுந்துட்டா. ஐயோ எடக்கு துடிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. அவனுக்கு என்னடாச்சு? எசக பிசக ஆயிருக்கும் போல இருக்கு. செத்து தொலைச்சிட்டா போலீஸ் கேஸ் ஆயிருமே. போலீஸ் கேஸ்ல நம்ம கடையில டீ குடிச்சான்னு தெரிஞ்சா நான் மாட்டிக்குவேனே. முதல்ல பாலை கொட்டி எஸ்கேப் ஆயிடுவோம். இவன் வேற பாலை ஊத்திட்டா. ஐயோ இந்த நேரம் பார்த்து நம்ம கடையில டீ இருக்கு. எவனாவது நம்மள பார்த்தா நம்ம கடையில டீ குடிச்சுதான் இவன் இந்த மாதிரி ஆகி போயிட்டான்னு நம்மள மட்டும் வை வைங்களே. நான் மட்டும் கேனக்கு நல்ல வேலை துடிச்சவன் எந்திரிச்சிட்டான். ஓய் என்னாச்சு? நீ டீல விட வேண்டிய சக்கரையா கையில குடுத்தில கலக்க வேணா. அதான் கலக்கணும். கிக்கரி குத்தியாமக்க கேள்வி கேக்குறீங்களோ? கிக்கரி குத்தியாமக்கலா? ஐயால உன்னால 10 லிட்டர் பால் வீணா போச்சு. உன்கிட்ட யாரு வச்சு? டேய் ஒரு அடிவாளி அடிக்காதீங்கடா. டேய் மம்மி வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம். ஆத்தா யம யம யாத்தா யாத்தா புரிய முடியா சொல்லு. சும்மா வாழை மீன் விலங்கு மீன் மம்மி அம்மி உதச்சவங்க கிட்ட சொல்லாத. ஒத்தனம் குடுக்கற என்கிட்ட சொல்லு. மம்மியா மம்மி. ஞாயிற்றுக்கிழமை காலையில போகும்போதே நினைச்சேன் இன்னைக்கு நாய் படாத பாட பட போறோம்னு. நான் நினைச்சது மாதிரியே நடந்து போச்சே. அம்மா தயவு செஞ்சு ஒத்தனம் கொடு. அயன் பண்ணாத. விடியா முஞ்சி வேலைக்கு போனாலும் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காதும்பாங்க. அதுக்கு நீ இப்படியா? ஆத்தா யாருடி அவ? கொஞ்சம் புள்ள பால் ஊத்தாத்தா. இதோ வரேன். ஏமா மம்மி ஒத்தனம் கொடுக்கும் போதானா பால் கேட்டு வரணும். உனக்கு வேற நேரங்காலமே கிடையாதா? டாடி நக்மா நயன்தாரா நமிதா எல்லாரும் மொத்தமா வாங்க. முடிச்சிட்டியா? ஆச்சாச்சு. சாப்பிட்டியாக்கா? இனிமேதான் போய் நான் சோறாக்கணும். அடியாத்தி செல்லமாக்க பிள்ளையாது? ஆமா. சும்மாவா சொன்னாங்க ஊர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானே வளருன்னு? அது மாதிரி செல்லமாக்கா ஊர் பிள்ளைக்கெல்லாம் பாலை கொடுத்தாங்க. இப்ப அவங்க பிள்ளைய ஆண்டவர் ராசா மாதிரி வளர்த்திருக்கான்.
அடடே வாங்க தம்பி வாங்க. இப்பதான் பட்டாளத்துல இருந்து வரீங்களா? ஆமாண்ணே. சரி சரி. டேய் கருப்பாய் இதை எடுத்துட்டு போ. அம்மா என் ராசா எப்படியா இருக்க? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன். ஏன் இப்படி இழைச்சு போயிருக்கேன்? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. வாங்க மாமா. வாயா. ஏம்மா, இந்த நாள் நடுவீட்டுல சோறு போட்ட அநேகமா நீ தின்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? போடா, உனக்கு ஒரு வேலை கிடையாது. கொடுப்பா, நான் எடுத்துட்டு போறேன். வா உள்ள வா வா. இது வரமா? மயம் வந்துட்டாரு, நீ ஆத்தா பிடிக்க முடியாது. என்ன மாப்பிள, மிலிட்டரியில சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்ட? என்னது? சரி சரி சரி. பட்டாளத்துல இருந்து வரும்போது பளபளன்னு நினைச்சா அப்படி பைத்தியக்கார மாதிரி நினைக்கிறேன். சரி அதை விடு. அதெல்லாம் இருக்கு மாமா. சரி சட்டையும் பண்ணி கழட்டி போட்டு வா. எங்க மாமா? வாயா, உன்னை பார்த்த சந்தோஷத்துல உங்க ஆத்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துரும். உள்ள கோழி குழம்பு கொதிக்கட்டும். அப்படியே ஊருக்குள்ள போனோம்னா மாமாவுக்கு மரியாதை. மாமாவுக்கு மரியாதையா? அப்படியே உள்ள போனோம்னா அப்படியே லேசா வாச தெளிச்ச மாதிரி மாமாவுக்கு மரியாதை காமிக்கிறேன். வா போலாம். உனக்கு தெரியாதுல, வா நான் காமிக்கிறேன். முதல்ல ரெண்டு கழட்டி போடு. உள்ள போனோம்னா அப்படியே பூராச்சு நான் உனக்கு கரெக்ட் பண்ணிட்டேன். கரெக்ட் பண்றதுலே இரு. மாப்ள இப்படி போவோம். ஐயோ என்ன மாமா? மாப்ள வண்டி ரிவர்ஸ் அடியா. எந்த வண்டிய? ஸ்டாப் வந்துருச்சு, எல்லாம் இறங்குங்க. பாம். ஐயோ மாப்ள ரிவர்ஸ் அடியா வண்டிய. ரிவர்ஸ் என்ன மாமா சொல்றீங்க? போயிட்டேன். மாமா மெதுவா. என்ன மாமா லூசு மாதிரி? யோ அவ லூசு மாதிரி இல்லையா, லூசு தாயா. லூசு? நான் மாத்திரம் சரியான சமயத்துல ரிவர்ஸ் கியர் போடன்னு வச்சுக்க, அச்ச முறிச்சிருப்பா. அச்சே முடிச்சிருப்பாளா? யோ நீ யோசிச்சு முடிக்கிறக்குள்ள அவ திருப்பி வந்துருவா. வா வா போலாம், வேமா போலாம். ஊர்ல என்னென்னமோ நடக்குதுப்பா. வா மாப்பிள்ளை, டீ சாப்பிடுவோமாயா? வேணாம் மாமா. யோ நம்ம ஊர் டீ சாப்பிட்டு எம்பது நாளாச்சு, சும்மா சாப்பிடலாம் வாயா. சரி வாங்க. சரி காசு எடுத்துட்டு வந்திருக்கிற? மாமா சட்டையை மட்டும் தான் மாத்திட்டு வர சொன்னீங்க, காசு எடுத்துட்டு வர சொல்ல. நீ ஏன் பண்ணுவீங்க தானே, எப்படி காசு வச்சிருக்க? காசு கொடுத்து டீ குடிக்கிற மாதிரி கேனப்பேலா. வா மாப்பிள்ள பாப்போம். கிழிஞ்சது. மாமா வேணாம் மாமா. சும்மா வாயா. ஐயோ என்னடா சினிமாடிய ஸ்ரீதேவி? என்ன மாமா? ஒக்கா சில்லறை வச்சிருக்க? இல்லையே என்கிட்ட. அப்புறம் எதுக்கு உனக்கு பூவு? ஸ்ரீதேவி விட்ட சில்லறை இல்லையா? சிரிப்பிரியா பாப்போம். வா. ஆஹா, வேணா வீட்டு வாசலுக்கே வந்துருச்சு ஐயா. மாப்பிள்ள வா வா. என்ன மாமா? இந்த கடையில டீ சாப்பிடுவோம். வேணாம் மாமா, ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ சூப்பரா டீ போடுவேன், இங்கே சாப்பிடுவோமியா? ஐயோ வேணாம் மாமா. ஏய் என்னையா பெருசு, நீ அங்க இருந்துகிட்டு இருக்கிற, நாங்க ஒருத்தனா பேசிக்கிறோம்ல, வந்து சொல்ல மாட்டியோ? வாசித்தப்பு பாரு மாப்பிள்ள. பெருசுங்கிறான், சித்தப்புங்கிறான், இங்க எவனையும் காணோம். இருக்கிறாரு சொல்லி தொலையா. யோ வந்து தொலையா. சரி வாப்பா, நீ வா 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 மாப்பிள்ள. நீ பட்டாளத்து தம்பி சேர்ந்து சொல்லுதே, எவனாவது இருப்பானோ? வா 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 வா. இந்த ஓரமா உட்காருறியா? என்னையா சொன்னா தள்ளி உட்கார்ந்து போறேன், நடுவுல தான் உட்காருவியா? உட்காரு. டேய் ஒரு 3 டீ போடு. 2 பேரும் தான் இருக்கீங்க, 3 டீ கேக்குறீங்க? டேய் உன் பூனை கண்ணுக்கு தெரியாதடா, எங்க ஞான கண்ணுக்கு தெரியும்டா. எங்க அப்பச்சி ஒருத்தர் இருக்காரு, நீ டீய போடு. சரி. வடை வச்சிருக்காயா? ஆமா எனக்கு பிரமாதமா போடுவாயா வடை. இந்த மாப்பிள்ள நீ ஒண்ணு சாப்பிடு. அப்பச்சி நீ பல்லு பூனை கிளவே திங்க முடியாது, நாங்க சாப்பிடுறோம். இந்தாங்க தம்பி. இந்த வடையில பாருங்க உலகம் பூரா ஓட்ட தெளிவா போடுறாங்கயா. இந்தா உன் பாட்டுல பருன்னு உறிஞ்சு விடாத, பல்லு பூனை வாயி பட்டுன்னு சுட்டுப்படும். ஏய் எனக்கு ஒரு டீ வாங்கியா. யார்கிட்ட சொல்றா? நீ குடி. சொந்த ஊரு தான் அப்படின்னா வந்த ஊரும் இப்படியா? மாப்பிள்ளை பெருசு விடு, பெருசு விடு, பெருசு என்ன பெருசு? நீ என்னப்பா பிரச்சனை? என்ன மாமா பெருசு காசு கொடுக்க விட மாட்டேங்குது? என்னப்பா ஒரு 10 ரூபா செலவு வரும்னு நினைக்கிறாரு. அதனால நான் தான் கொடுப்பேன். அட விடியா அவர் கொடுக்கட்டும். அட என்ன மாமா, இந்த தடவை அவர் கொடுக்கட்டும், அடுத்த தடவை நான் தான் கொடுப்பேன். நீ கொடுக்கணும். ஏப்பா நீ இருந்து செட்டில் பண்ணிட்டு வா. வா மாப்பிள்ள. ஏய், எனக்கு காசு இந்த இருக்காருல கொடுப்பாரு. யாரு? இந்தா. யாரு? இந்தா. ஆஹா. ஆ ஆ ஆ ஆ ஓ ஓ ஆ யோ கையே. ஏமா நீ 3 நேரம் புல்லா போட்டு கட்டு போல இருக்கு, மாட்டுக்கு ஒண்ணும் போடாம விட்டுற. வைத்தியரையா அது வந்து கொண்டா கொண்டா.
அட நல்லா பிடியா. ஹவ் ஹவ். ஏய் மாட்டை கூட ஒழுங்கா பிடிக்க மாட்டியா? ஏத்தா நான் நேத்து பூரா பூண்டில தானே இருந்தேன். ஒரு 8 வந்து சொல்லியிருந்தா உனக்கு கொடுத்துக்க மாட்டேன். என்னத்த சொல்றது, வீட்டுல ஆம்பளை சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். இங்க எல்லா இளவையும் நானே கூட்ட வேண்டியதா இருக்கு. எனக்கு என்ன தெரியும் மாடு வைக்க தின்னுதா தண்ணி குடிக்குதான்னு? நமக்கு வலிச்சா வாயை விட்டு சொல்லிடுறோம். அது வாயில்லா ஜீவா என்ன பண்ணும் பாவம்? வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. என்ன மாப்பிள்ள தங்கச்சி போடுற போட்ட பார்த்தா இங்க பொண்டாட்டி நீங்க தான் போல இருக்கு. மீசி அங்க முறுக்கியா என்கிட்ட முறுக்கி என்ன பண்ண போற? ஏய் இரியா நல்லா இல்ல மாமா. எது நீ என்ன மானத்தை வாங்கிட்டு போவாத. அவதான் கேடு கட்டு சொல்றானா நீ வந்து மாட்டுக்காரன விட கேவலமா மாமா. என்கிட்ட வெறி நாய்க்கெல்லாம் மருந்து இல்ல, கொஞ்சம் கத்தாம நிதானமா பேசுனா. இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஐயா சும்மா விடக்கூடாது அந்த இடக்கு நாட்டானே. பாவம் போன்னு பார்த்தா எனக்கு திறமை ஏதாவது பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆளு. எலை சேர்த்து சும்மா இருக்கே நீ? நானும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். குதிக்கிறேன் நீ என்னமோ. ஓ வயசு என்ன அந்த ஆள் வயசு என்ன? எங்கடா அவன்? இப்ப இடிச்சுதான் வரணுமாக்கம். ஏய் பஞ்சாயத்தே உனக்காத்தானடா கூடி இருக்கு. எனக்காகத்தானா? அங்க இருந்து வர நீ? கண்ணு இந்த பக்கம் தானே தெரியுது. சும்மாறா. ஏண்டா சின்னசாமி நீ தானடா பிராது கொடுத்த. பேசாம இருந்தா என்னடா அர்த்தம் சொல்றா? நான் என்னத்தையா பேசுறது? இந்த ஆளுக்கு ஒரு மகா இருந்தா என் பொண்டாட்டி வயசு இருக்கும். என் பொண்டாட்டி பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்கலாமா ஐயா? என்னமோ மாச்சே. அட என்னப்பா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அவன் என்ன வேணும்னா செஞ்சான்? அவன் சுபாவமே அதானே. இப்படித்தான் ஏதாவது ஒண்ணு எசகி பெசகா செஞ்சிருவான். அதுக்கு என்னப்பா பண்றது? அதுக்காக சும்மா விட்டுலாம் ஐயா? அட யாரா இவன்? நான் அப்படி சொன்னனா? அப்படி என்ன மாமா சொல்லி தொலைஞ்ச? பூண்டில மாட்டுக்கு மசாலா உருண்டை கொடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தேன். சரி ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைச்சது எப்போ எப்போ. என்னடா அது தக்காளி படத்துக்கு சேலை கட்டின மாதிரி ஒரு பொம்பளை தனியா குளிக்கிறா. சுத்து வட்டாரத்துல ஒரு ஈக்காக்கா குருவியை காணா. இப்ப ஆம்பளை என்ன பண்ணிவிடுவாங்கிற தைரியம் நம்ம உசுரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கப்படாது. நம்மளும் ஒரு குளிரை போட்டுருவோம். ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே என்னருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே என்னருமை. ஈடுபட்டு பையன் பொட்டச்சி குளிக்கிறது கண்ணுக்கு தெரியல. அட தம்பி நீ எந்த ஊர்ரா? இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. ஆத்தா பொம்பளையா? மன்னிச்சு காத்தா தெரியல, வயசாகி போச்சுல. தப்பா நினைச்சுக்கிறாத. இருத்தா நான் பாட்டுல ஒரு ஓரம் நின்று குளிச்சுக்கிறேன். நீ ஒண்ணு சிரமப்பட வேண்டாம். நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். இம்புட்டு உப்பு கேக்குது. எம்புட்டு நேரமா குளிக்கிற? ரொம்ப நேரமா குளிக்கிறியா? சரி சரி கோச்சுக்கார கோச்சுக்கார. அத்தா குளிர்த்தா. அத்தா கொஞ்சம் முதுகு தேய்ச்சி விட்டா. அட என்ன இப்படி கோச்சிட்டு போற அளவு? என்னத்தை ஏன் முதுகு எனக்கு எட்ட மாட்டேங்குதுல? நான் போய் ஒரு எருமை மாட்டை அனுப்பிச்சு விடுறேன். முதுகு தேய்க்கணுமா? முதுகு போடி போடி எங்க போவ? இன்னும் மேல ஏறணும்னு அரடி தண்ணி குறைஞ்சு வச்சு என்ன வந்துட்டு போனவ? பெரிய உண்ட கையா இருப்பா அவ்வளோ இருக்க. ஏத்தா ரொம்ப வசதியான பிள்ளை உள்ள இருக்கு. குளிக்கும் போதே சுங்கடிச்சு காட்டி குளிக்கிற. உன் கோமலத்தை பார்த்தா உன் யோகிதை தெரியுது. போ ஏத்தா இது என்ன சோப்பு? தண்ணி இம்புட்டு கவிச்சு வச்சு கிடக்குது. போயா பொம்பளை பொறுக்கி. சரி சரி விடு 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 விடு. ஐயோ என் நேரம் உள்ளதையே சொல்றா. பொம்பளை வரைக்கும் பொம்பளை வரைக்கும்னு. அதுக்கு தானே இங்க வந்தேன். அட சோப்பு கூட போடுறவ போட்டா புதுசு புதுசா முறை கொடுக்கும் போல இருக்க. இங்க பாரு அத்த உன் காலை கொஞ்சம் தூக்க. இது தப்பா? அது இது வரைக்கும் நம்ம ஊர் பஞ்சாயத்தை பொறுத்த வகையில பணமா பைசலானது இல்ல. தப்பு பண்ணவன் தண்டனையை அனுபவிக்கணுங்கிறது பஞ்சாயத்தோட நோக்கம் அல்ல. தப்பு பண்ணவன் தன்னுடைய தவறை உணரணுங்கிறதா நம்ம எல்லாருடைய எண்ணமும். எடக்க பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணது தவறு இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சின்னசாமி பொண்டாட்டி அவரை தப்பா நினைச்சிட்டா.
அதனால எடக்கே அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறது பஞ்சாயத்தோட முடிவு. ஐயா அதெல்லாம் வேண்டாங்க ஐயா. அவர் தப்ப உணரணுன்றதுக்காக நான் தப்பு பண்ண கூடாது ஐயா. இதுதான் நம்ம மண்ணு. நம்ம ஊர்ல பிறந்த பொண்ணுங்க ஆத்திரத்துல அவசரப்பட்டு அடிச்சு போட்டாலும் கூட அதுக்கப்புறம் அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க. எடக்கு இனிமேலாவது இடம் பொருள் தெரிஞ்சு நடந்துக்கலாம். என்னடா மானம் போது பண்றதையும் பண்ணிட்டு ஊமை குசும்ப பாரு. மன்னிப்பு கேளு. மன்னிச்சுக்கோங்க. டிக்கெட் 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 டிக்கெட். அப்பா பின்னாடி இருக்கவங்க டிக்கெட் எடுத்தாச்சா? டிக்கெட் எடுக்கவங்க கேட்டு வாங்கிக்க. ஏப்பா கொஞ்சம் முன்னாடி தானே வரேன். ஏண்டா எடுபட்ட நான் யார் நிக்கறாங்க உனக்கு கண்ணு தெரியல? தெரியும். இதா சில்லறை எப்படி? ரொம்ப பேசுறது ஏதோ பிடிக்காத மாதிரியே பேசு. எங்க போணும்? போப்பா. எங்க போணும்? அட போப்பா. அட என்னைய உங்க தலைவலியா இருக்கு. எங்க போணும்? டேய் நீ படிச்சவன் தானே? நீ படிச்சவனா இருந்தா நான் எங்க போறோம் நீயே சொல்லு. எங்க போணும்னு சொல்லு, நான் டிக்கெட் கொடுக்கிறேன். ஐயோ அதத்தாயா நான் சொல்றேன். நான் எங்க போறோம் நீ சொல்லு. டிக்கெட் எடுக்கிறேன். எங்க போணும்? நான் எங்க போறேன்னு நீ கண்டுபிடி. என்னையா உங்க தலைவலியா இருக்கு? அட போடா. அடி பாடி மாப்ள, அடுத்த ஸ்டாப்ல மச்சா இருப்பேன் நங்குவேன். சரி எந்த ஊருக்கு போறீங்க? புளியம்பட்டிக்கு போறேன். அப்படி இல்லாம ஒரு ஊர் இருக்கு. அது எங்களுக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு இரு. இந்தா வீட்டுக்கு கோச்சு. ஏய் இப்படி திரும்புமா? இப்ப தாயா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அண்ணா மன்னிச்சுக்கண்ணா. போராட்டம் தான், இறுதி வரை போராட்டம் தான். ஐயோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்பா. இவன் தினமும் டிக்கெட் எடுக்க மாட்டேங்கிறான் சார். அப்படியா? பஸ்ல யாரையா டிக்கெட் எடுக்காம வருது? யாருப்பா பஸ்ல டிக்கெட் எடுக்காம வருது? எடுத்துருங்க. இந்த ஆளுதான். யோ எங்க போற? நில்லு. ஐயா டெய்லி டிக்கெட் எடுக்காம வர. விட்டா ஓடி போயிடுவான், புடிச்சீங்க. அப்படியா? ரைட். ரெண்டு பேரும் கையை பிடிச்சுக்கிட்டா டிக்கெட் எப்படி எடுக்கிறது? கையை விடுங்க ஐயா. என்ன ஏன் இடுப்ப பிடிக்கிறாருங்க? நீ விட்டா ஓடி போயிருவல்ல. ஆளுக்கு ஒரு பக்கம் கையை பிடிச்சுக்கிட்டு எடியா எடியானா எப்படி எடுக்கிறது? கையெடுங்கய்யா. இப்ப எடுறா. ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு இந்த கையில தான் எடுக்க முடியும். கையை விடு. போடாங் கொய்யா. ஓட முடியல நின்றாயா நின்று. ஏய் வட 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 வட. ஏய் வட 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 வட. என்ன பங்கு? சிகரெட் டப்பால பீடியை வச்சு பில்டப் பண்றது நம்ம தான். ஆமா. யாரு வச்ச பிள்ளைகளோ ஒரு டிக்கெட்டை வாங்குறதுக்கு இந்த ஓட்ட ஓடியாங்க. என்ன அது நம்ம ஊருக்காரனை வெட்டி வந்துட்டு இருக்காங்க? ஆமா. ஏய் நம்ம எடக்கு மாதிரியே இல்ல? ஆமா. ஆமாப்பா எடக்குதான்ப்பா. டீக்கு காசு கொடுத்துருப்பாங்கடா. என்ன தப்பு பண்ணுச்சு? வா என்னன்னு பாப்போம். எடக்கு என்ன நிப்பாட்டு எதுக்கு எங்க ஊரால வெட்டி வரீங்க? பஸ்ல டிக்கெட் எடுக்காம வந்துட்டாயா? அதுக்காக எங்க ஊரால வெட்டி வரீங்க நீங்க? அதானே டிக்கெட் எடுக்காதவன் எந்த ஊரா இருந்தா எங்களுக்கு என்னையா? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறோம். என்னமானா போலீஸ் கிழிச்சுங்க எதுக்கு எங்கடி ஓடுற? ஏய் கையடியா நிக்கிறவன பார்த்து ஓடுறேங்கற. கையடியா. டிக்கெட் அடியா. அட கையடுறா. அட டிக்கெட் அடியா. சரியா? நீ எவ்வளவு பெரிய ஆபீசரா இருக்கலாம். அதுக்காக எங்க ஊரால மேல கை வைப்பியா? எடக்கு அந்த டிக்கெட் எடுத்து அந்த மூஞ்சில வீசு. இந்தடா அந்த ஆள் மூஞ்சில விட்டேரு. ஏய் என்ன உலக அதிசயம் 9 தெரியுது? டிக்கெட் தாயா நல்லா பாரு. ஆமா இன்னைக்கு டிக்கெட் மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஆமா சார் இன்னைக்கு டிக்கெட் தான். கண்டுபிடிச்சா இருப்பான். ஆமா டிக்கெட் தான் இருக்கு. எங்களை ஏன் ஓட விட்ட? யோ நான் ஓடியாருவேன், நிப்பேன், நடப்பேன், பறப்பேன். அது ஏன் இஷ்டம். நான் ஓடியாந்தேன். சரி நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஓடியாந்தீங்க? எனக்கு நீ டிக்கெட் எடுக்க மாட்டே எனக்கு நல்லா தெரியும். ஆனா எப்படி எடுக்குதெல்லாம்? அட அரசாங்க பஸ்ல டிக்கெட் எடுக்க நாங்க அம்புட்டு கேன போயலாம். பக்கத்துல இருக்க பாக்கெட்ல கைய விட்டு டிக்கெட் வச்சிருந்தா எடுத்துட்டு வந்துட்டேன். ஏப்பா மும்மூர்த்தியில நீங்க ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா கேக்குறதுக்கு? இன்னும் ஒரே கேள்வியில ஊரோட காணா போயிட்டாங்க. சரி நமக்கு மாட்டுச்சு.